அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரை பற்றி பார்க்கலாமா? அட என்னப்பா நீ ஆகுன்னா ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துடுற. உள்ளூர் சமாச்சாரமே 1000 கிடக்கு. இல்லை வெளிநாட்டு சமாச்சாரம்லாம் நமக்கு எதுக்கு? எங்கேயோ எவனோ அடிச்சுட்டு சாவுறான், நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நானும் உங்களை மாரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த போர் என்ன எஃபெக்ட் பண்ணுற வரைக்கும். என்னப்பா தமிழ்நாட்டில் வந்துட்டு போரால் பாதிக்கப்பட்டேங்கிறியே, காமெடி பண்ணுறியான்னு கேட்குறீங்களா? காமெடியெலாம் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன். இந்த போர் என்ன மட்டும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு ஹாட் நியூஸ் வந்துச்சு. பெங்களூரில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடுனால எல்லா ஹோட்டல்ஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்த நம்ம மக்கள் பதறி அடித்து ஒட்டு மொத்தமாக சிலிண்டர் ஆஃபீஸில் குமிஞ்சு இங்கேயும் அதே சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் வச்சுக்கிறேங்கிற பேரில் ஒட்டு மொத்தமாக போய் ஒரே நாளில் புக் பண்ணி இப்போ புக்கிங் சர்வரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் நேரில் போயிட்டு சரி கமர்ஷியல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போனேன். கமர்ஷியலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது இப்போது. சரி லோடு எப்போயா வரும்னு கேட்டால் 1 வீக் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா, அது நெக்ஸ்ட் லோடு எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அந்தமாரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ புரியுதா நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு? நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன். எனக்கு அத்தியாவசியமான தேவையே அந்த சிலிண்டர் தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அடுப்பு ஆஃபே பண்ண மாட்டேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் கடையை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான். நெக்ஸ்ட்டு சிலிண்டரு கிடைக்கிற வரைக்கும், இந்த நிலைமை மாறுற வரைக்கும். அது வரைக்கும் எத்தனை ஹோட்டல்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்போ நம்மளே எமர்ஜென்சி விஷயமா இங்கேருந்து வெளியூருக்கு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோன்னா அங்கேயும் இதே நிலைமை தான்னா, அங்கே ஹோட்டல்லாம் க்ளோஸில் இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற போர் நம்ம வாழ்க்கையை பாதிக்குது. இந்த போர் அவசியமானதா? கடைசியில் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாடு தலைவர்களும் கை குலுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த போர்னால் உண்மையிலே பாதிக்கப்படுறது நம்மளை மாரி சாமானிய மக்கள் தான். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர் தேவையானதா தேவையற்றதா? யார் மேலே தப்பு? சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எப்போ சரியாகும்? இதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன? இது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.